அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு நான் இன்னைக்கு கலக்கலான 3 பொங்கல் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம டைரக்டா கிச்சனுக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பொங்கல் வரிசையில் நம்ம இன்னைக்கு முதல்ல பார்க்க போகிற பொங்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்கண்டு பொங்கல். இந்த கற்கண்டு பொங்கல் செய்கிறதுக்காக வேண்டி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்னைக்கு ஒரு 100 கிராம் போல் பச்சரிசி கழுவி ½ அன் ஹவர் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அந்த நம்ம 100 கிராம் போல் பச்சரிசி நம்ம ஆட் பண்ணிடலாம். பச்சை அரிசியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விடணும். அரிசி வேகிற மொத்தம் நம்ம தண்ணி விட்டால் போதும். ஏன்னா மேற்கொண்டு நம்ம பால் சேர்க்க போகிறோம். பாலில் நம்மளுக்கு கரெக்டாக அரிசி வெந்து வராது. ஸோ நம்ம அரிசி வேகிறது அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். இது நம்மளுக்கு நல்லா வேகட்டும். இப்போ நம்ம சக்கரை பொங்கலுக்கு போகலாம். சக்கரை பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். சக்கரை பொங்கலுக்கு நான் 175 கிராம் போல் பச்சை அரிசி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம இந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம். ஸோ அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா அரிசி வேகிற அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. அரிசி வேகிற அளவு தண்ணி சேர்த்தா போதும். மேற்கொண்டு நம்ம வெல்லம் போட சொல்ல நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ பாருங்கள், அரிசி வேகிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கற்கண்டு பொங்கலும் நம்மளுக்கு சக்கரை பொங்கலும் அரிசி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம பண்ண முடியும். இப்போ நம்ம சைமல்டேனியஸாக வெண்பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ வெண்பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 100 கிராம் போல் பருப்பு சேர்க்குறேன். சிறும்பருப்பு அப்படி இல்லைன்னா பைத்தம்பருப்புன்னு சொல்லிக்கலாம். ஸோ சிறும்பருப்பு சேர்த்துருக்கேன். இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 100 கிராம் பருப்புக்கு 300 கிராம் போல் அரிசி சேர்க்கணும். இதுதான் ரேஷியோ. 1:3 தான் ரேஷியோ. இதுக்கு மிதமான தீயில் நம்ம பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப தீச்சிடவும் கூடாது. அதே நேரத்தில் பருப்பு வறுக்காமே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரதும் நம்ம அது வரைக்கும் நம்ம பருப்பு வறுத்து எடுக்கணும். மிதமான தீயில் தான் வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா ஒரு பருப்பு தீஞ்சிடும், ஒரு பருப்பு சரியான முறையில் வறுப்பட்டிருக்காது. பொங்கல் நம்மளுக்கு ஒரு மாதிரி அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் ஒரு மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிடும். தீஞ்சி போன மாதிரி கொடுக்கும். கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுக்கும். ஸோ மிதமான தீயில் வச்சு ஈவனாக ஸ்டோர் பண்ணி நம்ம பருப்பை வறுத்து எடுக்கணும். ஸோ பொங்கல்னாலே இந்த 3 பொங்கல் ரொம்பவே விசேஷம். அதனால இந்த பொங்கல் தினத்தன்னைக்கு உங்களுக்கு இந்த 3 பொங்கல் செஞ்சு காட்டுறேன் எப்படி செய்யணும்னு. ஸோ பாருங்கள், மிதமான தீயில் ஒரு 4 நிமிஷம் போல் வறுத்துருப்பேன். ஸோ இது இப்போ லைட்டாக நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ இந்த பருப்பை நம்ம எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், பருப்பை நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன். அதே நேரத்தில் சைமல்டேனியஸாக தண்ணியை நான் ஊற்றி வச்சுட்டேன். இதில் நம்ம வறுத்த பருப்பை ஆட் பண்ணிடலாம். வெண்பொங்கலுக்கு பருப்பு ஆட் பண்ணியாச்சு. பருப்பு நம்மளுக்கு ஒரு 45% அளவு பருப்பு நம்மளுக்கு குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணலாம். கற்கண்டு பொங்கல் பாருங்கள், நம்மளுக்கு பொங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை மிதமான தீயில் வச்சிடலாம். அரிசி நம்மளுக்கு நல்லா வெந்து குழையணும். ரொம்ப குழைய தேவையில்ல. ஏன்னா நம்ம பால் விற்று மேற்கொண்டு நம்ம அரிசி குழைய வைப்போம். இந்த தண்ணியில் நம்மளுக்கு அரிசி நல்லா வெந்தாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம பால் சேர்க்க போகிறோம். சக்கரை பொங்கல் கூட நம்மளுக்கு பாருங்கள் பொங்கி வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மிதமான தீயில் வச்சிடலாம் அடுப்பை. அரிசி நம்மளுக்கு நல்லா வெந்து குழஞ்சி வரணும் சக்கரை பொங்கலுக்கு. அதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நம்மளுடைய கற்கண்டு பொங்கலுக்கு சாதம் வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், வெந்து கொழிகிற ஸ்டேஜில் இருக்குது. அதே நேரத்தில் தண்ணியும் வத்திடுச்சு. இப்போ தான் நம்ம பால் சேர்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம பால் சேர்த்துருக்கு அப்புறமா பாலில் சாதம் நம்மளுக்கு நல்லா குழஞ்சி வரணும். ஸோ பாருங்கள், பால் விற்றுருக்கேன். இந்த பாலில் தான் நம்மளுக்கு சாதம் நல்லா குழஞ்சிட்டு வரணும். நம்மளுக்கு இது நல்லா நம்மளுக்கு அந்த குழஞ்ச தன்மை வந்ததுக்கப்புறமா நம்ம கற்கண்டு சேர்க்கலாம் ஸ்வீட்டு. ஸோ பால் சேர்த்து விட்டுட்டோம். நம்ம இது நம்மளுக்கு நல்லா அந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் வருத்தோம். இப்போ நம்மளுக்கு வெண்பொங்கலுக்கு பருப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. ஒரு சில பருப்பு நம்மளுக்கு பாதி வேக்காடு போல் இருக்குது. ஸோ இது போல் இருக்கணும். நம்மளுக்கு ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம எடுத்துருக்கிற அரிசி ஆட் பண்ணால் 100 கிராம் பருப்புக்கு 300 கிராம் அரிசி நான் பிஃபராகவே சொன்னேன். அதே பச்சை அரிசி தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், பருப்பு கூட நம்ம அரிசி ஆட் பண்ணியாச்சு. அரிசியும் பருப்பும் நம்மளுக்கு நல்லா வெந்து வரட்டும். சர்க்கரை பொங்கலுக்காக நம்ம வேக வச்சுட்டு இருந்த பச்சை அரிசி
நல்லா வெந்து வந்துருச்சு, தண்ணியும் வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து இன்றைக்கி கடுகு அளவு பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். இது டோட்டல் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், வேணும்னா ஆட் பண்ண தேவையில்ல. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூனில் இருந்து 1/2 டீஸ்பூன் அளவு வரைக்கும் நம்ம காடமம் பவுடர் ஆட் பண்ணலாம், ஏலக்காய் பொடி. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ பாருங்கள், அரிசி வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து அந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி நல்லா அந்த குழகுழப்பு தன்மையோடு இருக்குது. இப்போ வந்து ஜஸ்ட்டு ஒரு 100 ml போல் நம்ம பால் மட்டும் விற்றுக்கலாம். அது வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப பால் விற்றுக்கூடாது சக்கரை பொங்கலுக்கு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 100 ml போல் நம்ம பால் விற்று நல்லா கலந்துக்கலாம் நம்ம. ஸோ மிதமான தீயில் இன்னும் ஒரு 3 minutes போல் இருக்கட்டும், நம்ம வெல்லம் சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். சர்க்கரை பொங்கல் வந்து 3 நிமிஷம் போல் மிதமான தீயில் இருந்தது. நம்ம ஆட் பண்ண பால் கூட நல்லா வத்திடுச்சு. இப்போ வந்து நம்ம ஜாகரி ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன் பாருங்கள், ஒரு 250 கிராம் போல் வெல்லம் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்த அரிசி மெஷர்மெண்ட்டுக்கு இந்த வெல்லத்தை வந்து நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம பொங்கலில் ஆட் பண்ணலாம். வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 1-2 வந்து பெரிய பெரிய சைஸ் கத்தி போல் இருக்கும். அது எல்லாமே வந்து மறுபடியும் இந்த அரிசி கூட இந்த சாதத்து கூட நல்லா வெந்து அது வந்து ஜெல் ஆகிட்டு வரும் நம்மளுக்கு. அப்படி இருந்தால் தான் பொங்கல் வந்து கலக்கலான டேஸ்ட்டில் இருக்கும். வெல்லம் வந்து இந்த சாதத்துலேயே வந்து உருகி ஒன்றோடு ஒன்று ஜெல் ஆகணும். வெல்லம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ வந்து மிதமான தீயில் ஒரு 5-7 நிமிஷம் போல் இருக்கட்டும். அப்பப்போ வந்து நம்ம ஸ்டேர் மட்டும் பண்ணிவிடலாம், அடி மட்டும் பிடிச்சிடக்கூடாது. இது வந்து இன்னும் ஒரு 7 minutes நம்மளுக்கு நல்லா கலக்கலான டெலிஷியஸான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், கற்கண்டு பொங்கலுக்கு வந்து நம்ம பால் விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் இருந்தது. பால் வந்து நல்லா வற்றி வந்துடுச்சு, கொஞ்சம் தான் நம்மளுக்கு பால் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கற்கண்டு சேர்க்கணும். நான் வந்து பெரிய சைஸ் கற்கண்டு எடுத்து பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1-2 கொஞ்சம் கொஞ்சம் கத்தி இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம கற்கண்டு ஆட் பண்ணிடலாம். முழுமையாக கற்கண்டு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விடலாம். இந்த கற்கண்டு இந்த பால்லே வந்து கரைஞ்சி நம்மளுக்கு டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணோம். மிதமான தீயிலே இருக்கட்டும், கற்கண்டு வந்து நம்மளுக்கு நல்லா கரையணும். கற்கண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து இன்றைக்கி குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவருக்கு. இந்த பொங்கலுக்கு வந்து குங்குமப்பூ தான் ஆட் பண்ணோம், மற்ற வேறு எந்த ஒரு ஃப்ளேவர் ஏஜென்ட்டும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஸோ குங்குமப்பூ சேர்த்துட்டு நம்ம லைட்டாக கலந்து விட்டுடலாம். குங்குமப்பூவை அப்படியே ஆட் பண்ணணும். நம்ம அந்த பாலெல்லாம் கரைச்சி கலர் வர அளவுக்கு நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அது அங்கங்கே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்திருக்கும், சில நேரத்தில் வராமே இருக்கும். ஸோ அது போல் ஸ்டேஜில் தான் அந்த பொங்கல் இருக்கணும். இது வந்து முழுக்க வந்து ஒரு ஒயிட் கலரில் இருக்கணும், அங்கங்கே கொஞ்சம் கோல்டிஷாக இருக்கும் மைனூட்டாக. நம்ம ரொம்ப கலரி பார்த்தோம்னா இப்போ வந்து இதை வந்து நல்லா நம்ம வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ பாருங்கள், வெண்பொங்கலில் வந்து நம்ம அரிசி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. ஸோ அரிசி வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70% போல் குக் ஆகிடுச்சு. பருப்பும் வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையானாலும் நம்ம சால்ட் ஆட் பண்ணிடலாம். பொங்கலுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஸ்டர் பண்ணி விட்டுடலாம், கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். சால்ட் வந்து எல்லா பக்கமும் நம்மளுக்கு மிக்ஸ் ஆகணும். அரிசி வந்து இது போல் ஒரு 70% போல் குக் ஆனதுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணணும், பிஃபோராகவே ஆட் பண்ணக்கூடாது. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இன்னும் கூட ஒரு 5 நிமிஷம் போல் மிதமான தீயில் இருக்கட்டும், வெண்பொங்கல் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், சர்க்கரை பொங்கல் வந்து நம்மளுக்கு 5 மினிட்ஸ்லேருந்து 7 மினிட்ஸ் போல் மிதமான தீயில் வச்சுட்டு இருந்தோம். வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு ஒன்றோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம நெய் விட்டுடலாம். நான் வந்து நல்லா ஒரு 2.5 டீஸ்பூன் போல் நெய் விற்றுருக்கேன், டேபிள் ஸ்பூன் போல் நெய் விற்றுருக்கேன். இதை நான் கலந்துட்டு அடுப்பு அணைச்சிட்டு இப்போ நம்ம தாளித்து கொட்டலாம். ஸோ பாருங்கள், ஒரு தாளிப்பு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் விற்றுருக்கேன். நான் வந்து இப்போது சர்க்கரை பொங்கலுக்கும் கற்கண்டு பொங்கலுக்கும் சேர்த்தே வந்து நான் முந்திரி, உலர் திராட்சை, பாதாம் வந்து வறுத்தி எடுத்துக்க போகிறேன். ஸோ நெய் வந்து ஹீட் அடித்து இப்போ நம்ம பாதாம் ஆட் பண்ணிடலாம். பாதாம் வந்து நம்மளுக்கு நல்லா வறுபடுத்தும். ஸோ பாருங்கள், பாதாம் வறுப்பத்திருச்சு. பாதாம் எடுத்துட்டு நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது நம்ம
ஸோ பாருங்கள் முந்திரி வந்து நம்மளுக்கு நிறம் மாறிட்டு இருக்குது. ஸோ இது போல் வந்துடுமே நம்ம முந்திரியை வந்து எடுத்துடலாம். ரொம்ப டார்க்கிஷ் கலராக நம்மளுக்கு வேணாம். இப்போ நம்ம உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு அந்த பொரிஞ்சு வந்துடுமே அடுப்பை வந்து நம்ம அணைச்சிடலாம். திராட்சை எல்லாமே நம்மளுக்கு பொரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம இதையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நம்ம தாளித்த நட்ஸை வந்து நம்ம ரெடி பண்ண பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பொங்கலில் வந்து நான் எல்லா நட்ஸுமே ஆட் பண்ணிட்டேன் தாளிப்பெல்லாம். இதை ஒன்ஸ் நம்ம கலந்து விட்டுடலாம். இந்த பொங்கலுக்காக நம்ம ரெடி பண்ண சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெண்பொங்கலை போய் பார்க்கலாம். ஸோ பாருங்கள் வெண்பொங்கல் வந்து நம்மளுக்கு நன்னா வந்து குழஞ்சி வந்துடுச்சு. சாப்பிட்ற பதத்தில் இருக்குது. இதெல்லாம் வெண்பொங்கலுடைய கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வெண்பொங்கலை தாளிச்சிடலாம். ஸோ பொங்கல் தாளிக்கிறதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் விற்றுருக்கேன். நெய் வந்து நம்மளுக்கு சூடு ஏறிடுச்சு. நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு முந்திரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகட்டும். முந்திரி பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிளகு ஆட் பண்ணலாம். வெண்பொங்கலுக்கு மிளகு ஃப்ளேவர் வந்து அதிகமாகவே இருக்கணும். ஸோ நான் வந்து நல்லா ஒரு 1.5 டீஸ்பூன் போல் மிளகு எடுத்துருக்கேன். நம்ம எடுத்த இன்றைக்கி குவான்டிட்டி ஆஃப் பொங்கலுக்கு. மிளகு வந்து நம்மளுக்கு பொரியட்டும். ஜீரகம் ஆட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணலாம். இது கூடவே வந்து நம்ம இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி வந்து 1 இன்ச்சு போல் இஞ்சி எடுத்து நான் தோல் நீக்கி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து நம்ம கொஞ்சமாக பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம். பொங்கலுக்கு ஒரு கலக்கலான ஃப்ளேவர் இருக்கும். எல்லாமே ஒன்று சேர்த்து கலந்தது நம்ம பொங்கலில் இப்போ சேர்த்துடலாம். ஸோ பாருங்கள் கொத்தமல்லி கொஞ்சம் வைத்திருக்கேன் நான் பொங்கலில். அதே போல் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் விட்டுருக்கேன். இதில் வந்து இப்போ நம்ம தாளித்த இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிடலாம். ஸோ கலக்கலான வெண்பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கலந்து விட்டால் நம்மளுக்கு பொங்கல் ரெடி. பாருங்கள் கற்கண்டு பொங்கல் வந்து நம்மளுக்கு நல்லாவே இறுகி வந்துடுச்சு. ஸோ எனக்கு ஃபுல்லாகவே நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு. கொஞ்சம் கோல்டன் கலர் இருக்குது. நான் நிறைய குங்குமப்பூ சேர்த்துட்டேன். இப்போ வந்து நம்ம நட்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சோம்லையே அதை ஆட் பண்ணலாம். ஸோ ஒரு கலக்கலான கற்கண்டு பொங்கல் நம்மளுக்கு தயாராகிடுச்சு. நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். பாருங்கள் இந்த தை திருநாளை முன்னிட்டு ஒரு கலக்கலான அட்டகாசமான 3 பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த தை திருநாளில் உங்கள் வீட்டில் இந்த பொங்கலில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்காக வேண்டி கட்டாயமாக நான் போஸ்ட் பண்ணுறேன். அனைவருக்கும் தை திருநாளும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.